ஒரு ஜாதகத்தில் கேது பகவானோட ஒரு தசா காலங்கள் நடந்தால் மிகப்பெரிய ஒரு தோஷத்தையும், ஒரு விரக்தி தன்மையும், ஒரு வம்பையும், வழக்கையும் கொடுத்து சிக்கலில் மாட்டி விடக்கூடிய கிரகம் கேது. அதாவது சன்னியாசம் போகக்கூடிய கிரகம் கேது. இந்த மாரி ஒரு தசா காலங்கள் ஒரு ஜாதகத்துக்கு வரக்கூடாது. கேது திசை யாருக்கு நடந்தாலும், அவங்க ஆன்மீகத்தில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் நண்பர்களே. விநாயகர் வழிபாடை தினந்தோறும் வைத்துக் கொள்வது ஒரு சிறப்பு. அதே மாரி திங்கட்கிழமை தோறும் சண்டிகேஸ்வரரை வழிபடுவது மிகப்பெரிய உத்தமத்தை கொடுக்கும் நண்பர்களே. இதெல்லாம் மறந்து விடாதீர்கள். அதே மாரி தினமும் விநாயகரை இவங்க வழிபட்டு வருவது சிறப்பை தரும். திருப்பதி அருகே இருக்கக்கூடிய காலாஸ்தரிக்கு ஒரு முறையாச்சும் இவங்க சென்று அங்க தக்க பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இந்த கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த காலாஸ்திரி பகவானுக்கு உண்டு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. கேதுங்கிறதே ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஆன்மீக வழியில் நீங்க செல்ல செல்ல உங்களுக்கு யோகம். அதே மாரி சன்னியாசம் போயிட்டீங்கன்னா அவயோகமாயிரும் நண்பர்களே.